அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து இ என்று ஆரம்பிக்கின்றதா? அப்படியானால் உங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு ராஜா போல் தோற்றமளிப்பீர்கள். நீங்கள் உங்களை மிகவும் அழகுபடுத்திக் கொள்வீர்கள். பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு செல்வதானால் கூட நீங்கள் கண்ணாடி பார்க்காமல் செல்ல மாட்டீர்கள். உங்களை நீங்களே ரசித்துக் கொள்வீர்கள். உங்களுடன் பழகுவதற்கு அனைவருமே விரும்புவார்கள். எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் எந்த அளவிற்கும் செல்லுவீர்கள். அதை முடித்தும் காட்டுவீர்கள். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளும் தன்மை உங்களிடம் அதிகமாகவே காணப்படும். உங்களுக்கு கேள்வி ஞானம் அதிகமாகவே இருக்கும். மூத்தோர் சொல் வார்த்தைகளை தட்டாமல் நடப்பவரும் நீங்கள்தான். நீங்கள் மாணவர்களாக இருந்தால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் சொல் கேட்டு நடப்பீர்கள். அவர்களை சமம் என்று கருதுவீர்கள். நீங்கள் மனதில் தோன்றியதை முகத்தில் நேருக்கு நேராக பேசிவிடுவீர்கள். அதனால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஆணித்தனம் போன்றதாக இருக்கும். உங்களிடம் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் கணீர் கணீர் என்று இருக்கும். அப்படியொரு பிரமிப்பான அறிவு உங்களிடம் உள்ளது. இது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். உங்களுக்கு இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும். உங்களது தாய் தந்தையரை கைவிடாது பார்த்துக்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத விடயங்களை அதிகமாக விரும்புவீர்கள். உங்களுக்கு நாய்க்குட்டியை மிகவும் பிடிக்கும். நீங்கள் கவர்ச்சி தன்மையாக இருப்பீர்கள். உங்களுக்கு பெண்கள் மீது ஆசை அதிகமாக இருக்கும். இவர் அழகாக இருக்கிறார், அவர் அழகாக இருக்கிறார், அப்படி ஆசைப்பட்டு கொண்டு செல்வீர்கள். உங்களுடன் கேர்ள் ஃப்ரெண்ட் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடன் பேசுவது, அவர்களுடன் சேர்ந்து பீச், பார்க் போன்ற இடங்களுக்கு செல்வது போன்ற விடயங்கள் உங்களுக்கு மிகவும் அதிகமாக பிடிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு சென்ட் செய்யுங்க. மேலும் அடுத்த பதிவில் எஃப் என்ற எழுத்தின் குணாதிசயங்கள் பற்றி கூறவிருக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.